ஒரு நாளும் விருதாவாய் போகாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாங்க. நான் போன வருஷம் வரல, ஆனால் அதுலேயும் ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு சாட்சியோ உங்க கூட பகிர்ந்து கொள்றதுக்கு அந்த ஒரு கிருபை பாராட்டியிருக்காங்க. நான் வேலை செய்கிற இடத்துல ஆஸ்திரேலியாவில் இந்த வருஷம் 25வது வருஷம் என்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை முடிக்கிறதுக்கான கிருபை பாராட்டியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா அங்கே நான் பாடம் நடத்துகிற இடத்துல வந்து ரொம்ப அவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால அதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. எதை பற்றி வேணால் பேசலாம், ஆனால் சுவிசேஷத்தை பற்றி பேசுறதுலாம் வந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி லெக்சரர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது. அதாவது பாட சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் நம்ம பேசணும். மற்ற பொதுவான காரியங்களோ இல்லை அரசியல் பற்றியோ இந்த அப்புறம் மதத்தை பற்றியும் நம்ம பேசக்கூடாது. அது வந்து எங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு பாலிசி இருக்கு. ஆனாலும் கூட நான் வந்து கிளாஸ் ரூம் முடிச்சு இந்த பிரேக் டைம்ல ஒரு பக்கத்தில் ஒரு கேஃபே இருக்கு. அது எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகம் இல்லைன்னா கூட அப்படி நான் சும்மா நடந்து போகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்படியே நம்ம பேச்சு கொடுத்து, ஏன்னா நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தானே அதை பற்றிலாம் சொல்லக்கூடாது, இப்படி வெளியில் போகும்போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு பின்னாடியே வந்தான். அந்த பையன் வந்து ஏற்கனவே அவங்க நாட்டில், அதாவது சவுத் அமெரிக்காவில் மெக்சிகோங்கிற ஒரு சிட்டி இருக்கு, அங்கே அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த ஒரு பையன். அவன் வந்து இங்கே வீசா கிடைக்கிறதுக்காக, ஆஸ்திரேலியாவில் வீசா கிடைக்கிறதுக்காக திரும்பவும் படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவன் இந்த கோர்ஸ் படிக்க வந்திருக்கான். அப்போ அவன் நடந்து பேசிட்டே வரும்போது அங்கே படிக்க வர பசங்களெல்லாம் நம்ம கல்ச்சர் மாதிரி கிடையாது. இங்கே நம்ம கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் அப்பா அம்மா வீட்டில் தானே இருக்கும். அப்பா அம்மா தான் எல்லா செலவுகளும் பார்த்துக்குவாங்க, படிக்கிற செலவு கூட பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பசங்களையும் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா இவங்க வேற நாட்டை விட்டுட்டு படிக்கிறதுக்காக வரும்போது இவங்க ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சு கிளீனிங் வேலை பண்ணி, இந்த பையெல்லாம் ஒரு இன்ஜினியர், அவன் வந்து ஒரு கிளீனிங் ஜாப், டாய்லெட் கிளீன் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அந்த காசை வச்சு தான் இவங்க படிப்புக்கு அந்த ஃபீஸை கட்டணும். ஸோ அந்த பையன் அப்படி பேசிட்டு வரும்போது அவன்கிட்ட நல்லா பேசுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ நான் வந்து எதேச்சா கேட்டேன், நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அவன் வந்து ஆமாம், நான் மெக்சிகோவில் எல்லாருமே கேத்தலிக்ஸு, நானும் கேத்தலிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போது எனக்கு நிம்மதியாகவே இல்லை. கிளாஸ் முடிக்கும் போதெல்லாம் வேணும்னே நான் வந்து சரி இதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து தொடர்ந்து அவனுக்கு அதை பற்றி சொல்றதுக்காக நான் வந்து போகும்போதெல்லாம் அவனும் என்ன நினைச்சா தெரியல. அவனும் எப்போ நான் வந்து பிரேக் டைம் விட்டுட்டாலும் மேடம் நீங்கள் காஃபி குடிக்க போறீங்களா, எனக்கு அது பழக்கமே இல்லை. சரி இவன் கேட்குறாங்க, இவனை எப்படியாச்சும் ஆதாயம் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் கூட வந்து போனேன். இதே நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு அதிகமான கேள்விகள் ஒவ்வொரு டைம் நான் கேள்வி கேட்கும்போது அவன் பதிலுக்கு நிறைய கேள்வி கேட்பான். அவன் வீட்டில் போய் யோசிப்பான், நல்லா யோசிச்சு நிறைய கேள்விங்க கேட்பான். இப்படி பைபிளில் கேத்தலிக் பைபிளில் இப்படி போட்டிருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அறிவாளியான பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அவன் இப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுக்காக நான் இன்னும் அதிகமாக போய் பைபிள் வாசித்து அவனுக்காக அந்த என்ன பேசணும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம பிரயாசம் கிடையாது இல்லையா, நம்ம விதைக்க தானே செய்யணும். இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ஆசை, எப்பயாச்சும் இந்த பையன் சத்தியத்தை அறிஞ்சிக்கொள்ள மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வந்துருக்குது. எப்படி அப்படின்னு சொல்றேன்னா, சரி என்னங்க அது இவங்க பிஹெச்டி முடிச்சு இவங்கெல்லாம் வந்து ஆண்டவர் பற்றி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவன் நிறைய, நானும் சொல்வேன் இந்த மாதிரி யூடியூப்ல உள்ள வீடியோ லிங்க் எல்லாம் எப்படி வந்து படிச்ச சயின்டிஸ்ட்லாம் எப்படி ஆண்டவர் ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் அவனுக்கு ஷேர் பண்ணும்போது அது அவனுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குது. அவன் அதிகமாக
இது பண்ணி இந்த வருஷம் போன வருஷம் கேம்புக்கு கூட எங்கள் சர்ச் கேம்புக்கு கூட அவனும் நாங்கள் வரட்டுமா சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து என் கூட மட்டும் பழகக்கூடாது, நீ எல்லார் கூடயும் பழகணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பழகுவான். அவன் நல்லா பழகி எல்லாருக்கும் ஒரு மகன் மாதிரி அவன் ஆகிட்டான். இந்த வருஷம் வந்து அவனும் வந்து அவனாகவே முன் வந்து ஞானஸ்நானம் எடுத்தான். அவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பவுல் சொல்றது மாதிரி இன்னும் ஒரு என்ன சொல்றது, நம்ம கர்ப்ப வேதனை படுற மாதிரி தான் ஒரு 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 ஆத்மா வந்து உள்ளார வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னமோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த வசனத்துல அப்படித்தானே சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எங்க சபையார் எல்லாருமே கூட ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் தொடர்ந்து வந்து அத்தனை பேர்கிட்ட கேள்வி கேட்டு அவன் எதேச்சியா வந்து நம்பல, அவன் சத்தியத்தை நல்லா அறிஞ்சு நிறைய கேள்வி கேட்டு அவனா முன் வந்து அவன் ஆண்டவரை ஏற்றுட்டு இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ அவன் எவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கான்னா அவனா முன்னு வந்து வர்ஷிப் தாட்லாம் கூட எடுப்பான். ரொம்ப அதிகமா தெரியலனா கூட முன்னாடி தைரியமா வருவான். வந்துட்டு ஒரு 2 வசனமாச்சு சொல்லி ஆண்டவரை துதிச்சுட்டு அவன் வந்து உட்காருவான். எதுக்கு நான் இது சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம பிரயாசப்படும்போது ஆண்டவருக்காக ஆண்டவர் வச்சு அதோட பலனை என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க செய்வாங்க. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நான் 30 வருஷம் ஆகுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வந்து 30வது வருஷம் இது. இந்த 30வது வருஷத்துல ஒரு குழு ஆத்மாவை ஆண்டவர் வந்து வழிநடத்துறதுக்கு உதவி செஞ்சதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்றேன்.